ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களுக்கு வாழ்த்துக்கள். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? சுகமா இருக்கீங்களா? சந்தோஷமா இருக்கீங்களா? இந்த நாளிலும் ஆண்டவர் கொடுக்கிற ஆசீர்வாதமான வார்த்தை சங்கீதம் 84:5 உம்மிலே பலன் கொள்கிற மனுஷனும் தங்கள் இருதயங்களில் செவ்வையான வழிகளை கொண்டிருக்கிறவர்களும் பாக்கியவான்கள். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, நீங்களும் நானும் ஆசீர்வதிக்கப்பட வேண்டுமானால் நாம் கர்த்தரில் பலன் கொள்கிறவர்களாக இருக்க வேண்டும். நம்முடைய இருதயம் செவ்வையான வழிகளில் செயல்படுகிறதாக இருக்க வேண்டும். Dear children of God, God wants to bless those whose strength is in God. There are people, they rely on different kinds of things of the world for their strength. But the word of God says, blessed is the man whose strength is in you, in God. You need to have your strength in God. That means your strength shall come from God. நம்முடைய பலன் தேவனிடத்திலிருந்து வர வேண்டும். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சொன்னார், பரிசுத்த ஆவி உங்களிடத்தில் வரும்பொழுது நீங்கள் பலன் அடைவீர்கள். You will receive strength when the Holy Spirit comes upon you. So we need to believe that we need strength of the Holy Spirit. Only with that strength we can always be a blessed person. Not only that, God expects our heart to be set on pilgrimage. That means our thoughts and our ideas and our plans, everything should be godly. நம்முடைய இருதயத்திலே செவ்வையான வழிகளை நாம் கொண்டிருக்க வேண்டும். தேவனுக்கு அடுத்த காரியங்களிலே நாம் ஈடுபடுகிறவர்களாக இருக்க வேண்டும். ஆண்டவருடைய வார்த்தை சொல்கிறது, whose heart is set on pilgrimage. அப்படின்னா என்ன அர்த்தம் தெரியுமா? தேவனுடைய ஆலயமாகிய எருசலேமுக்கு போகிறதற்கான ஆயத்தமுடைய மனதை உடையவர்கள். அவருடைய உள்ளத்துல எப்பொழுதும் தேவனுடைய ஐக்கியமாக நான் இருக்க வேண்டும் என்றதான இருதயம் உடையவர்கள் பாக்கியவான்கள் என்று சொல்லப்படுகிறது. You need to set your heart on things related to God. We need to believe that God is the only one who can bless us. And He can bless you in so many ways. So you need to set your heart upon God and godly things. You need to rely on God's power. And you need to set your mind and your heart to always be with the Lord. அவருடைய வீட்டிலே வாசமா இருக்கிறவர்கள் பாக்கியவான்கள் என்று சொல்லப்படுகிறது. ஆண்டவருடைய வீட்டை நாடி தேடி போகிறவர்கள் தான் தங்கள் இருதயத்திலே செவ்வையான வழிகளை கொண்டிருக்கிறவர்கள். துன்மார்க்கருடைய வழியில் அல்ல, தேவனுடைய பிள்ளைகளுடைய வழியிலே, ஆண்டவருடைய வழியிலே நாம் வாழுகிறவர்களாக வாழ வேண்டும். நம்முடைய வழி செவ்வையான வழியாக இருக்க வேண்டும். We need to set right our path. We need to set right our heart towards godly things so that God will bless you. நம்முடைய வாழ்க்கையில அப்படிப்பட்ட ஆசீர்வாதத்தை கர்த்தர் உங்களுக்கு கொடுப்பார். நான் உங்களுக்காக ஜெபிக்கிறேன். எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, உம்மிலே பலன் கொள்ளுகிற மனிதனும் தங்களுடைய இருதயங்களில் செவ்வையான வழிகளை கொண்டிருக்கிறவர்களும் பாக்கியவான்கள் என்று சொன்னீரே. எங்களுடைய இருதயம் உமக்கு நேராக இருக்க கடவது. நாங்கள் உமக்குரிய காரியங்களில் அதிகமாக ஈடுபட எங்களுடைய இருதயத்தை நீரே உமக்கு நேராக திருப்பியறலும். நாங்கள் பரிசுத்த ஆவியானவராலே பலன் பெற்றவர்களாக, உமக்கு பிரியமானவைகளை செய்கிறவர்களாக எங்களை மாற்றும். நாங்கள் ஆசீர்வாதமுள்ள ஒரு வாழ்க்கை வாழவும், ஆசீர்வதிக்கப்பட்டவர்களாகவும், பிறரை ஆசீர்வதிக்கிறவர்களாகவும் எங்களை மாற்றியறலும். எங்கள் வாழ்க்கையில் மேலான நன்மைகளை செய்து உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்தும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே, ஆமேன். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.